ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2024ல் ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரகு தாத்தா அப்படிங்கிற படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே 1968வது வருஷம் வள்ளுவன்பேட்டை அப்படிங்கிற கிராமத்தில் நம்ம ஹீரோயின் வசிச்சு வர்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் கயல்விழி பாண்டியன். நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு மெட்ராஸ்ல இருக்கிற பெரியப்பா ஒரு கடிதாசி போட்டிருக்காரு, உனக்கு நல்ல வரன் வந்திருக்கதா சொல்லியிருக்காரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உன் அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்கும், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஏமா நீ திரும்பவும் ஆரம்பிக்காத, தயவு செஞ்சு என்ன விட்டுருன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. இந்த நேரத்துல வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் வெளியில போய் பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அண்ணன் சங்கர் அவன் லவ் பண்ண ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். இத பார்த்து ஷாக்கான அவங்க அப்பாவும் வெளியே போய் நான் எப்படிடா தலை கட்டுறதுன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்க பொண்ணு வீட்டுல போயிட்டு என் பையன் அவசரமா கல்யாணம் பண்ணிட்டான், உங்களுக்கு சரின்னு சொல்லுங்க, ஊரை கூட்டி முறைப்படி திருமணத்தை பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க வீட்டுல போய் கேளுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இதை கேட்டு அவங்க அப்பாவும் சரி ஓகே நான் அவங்க வீட்டுல போய் கேட்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீயும் உன் கல்யாணத்தை ஒத்துக்கோ, 2 கல்யாணத்தையுமே ஒரே மேடையில பண்ணிடலாம், தங்கச்சி இருக்கும் போது அண்ணனுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு சொல்லி பயங்கர கோவத்துல சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் இந்த தங்கச்சிங்க தான் முதல்ல கல்யாணம் பண்ணணும்னு எவன்டா கண்டுபிடிச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பெஸ்ட் ஸ்டாப்ல அவங்க ஃப்ரெண்டான தமிழ் செல்வன் அப்படிங்கிறவரை மீட் பண்றாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த தமிழ் செல்வன் ஒரு புக்கு கொடுக்குறான். அந்த புக்கு கொடுத்துட்டு அதை ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு பேப்பர்ல கடலூருக்கு ஒரு ஜேகே அப்படின்னா இந்த வள்ளுவன்பேட்டைக்கு காப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை புகழ்ந்து எழுதியிருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு புக் எழுதுற பழக்கம் இருக்கு. காப்பா அப்படிங்கிற பேர்ல நம்ம ஹீரோயின் புக்கெல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மெட்ராஸ் சென்ட்ரல் பேங்க்ல கிளர்க் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பேங்கோட மேனேஜர் பேங்க்ல இருக்க நோட்டிபிகேஷன் போர்ட்ல நம்ம ஹீரோயினை பார்த்து பயந்து வேர்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லி ஹிந்தில ஏதோ எழுதுறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் வள்ளுவன்பேட்டையில எதுக்கு சார் ஹிந்தி, நீங்க அதை அழிக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மேனேஜரும் என்னமா பண்றது, பேங்க்ல நிறைய ரூல்ஸ் போட்டுட்டாங்க, அதனால என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயந்து ரூம்குள்ள ஓடி போயிடுறாரு. இப்போ அந்த பேங்க் மேனேஜரும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஆபீஸ் ஃபைலை எடுத்துட்டு வரதுக்காக கொஞ்சம் பயந்து தயக்கத்தோட சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோயினும் அந்த ஃபைலை எடுத்துட்டு போறாங்க. அப்பதான் அந்த பேங்க்ல நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களோட பேர் அலமேலோ. இவங்க கிட்ட அந்த பேங்க்ல ஒர்க் பண்ற பியூன் வந்து ஏன் ஹீரோயினுக்கு ஹிந்தினா பிடிக்காதா, சாரே அவகிட்ட பயந்து பேசுறாருன்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் அலமேலோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒரு காலத்துல இந்த ஊரையே இவ ஆட்னா பாதுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பிளாஷ்பேக்கை பத்தி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்சிசில இருக்கும் போது பரேட ஹிந்தில சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் தமிழ்ல சொல்லுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு அவரும் முடியாதுன்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயினும் அப்ப எனக்கு என்சிசியே வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்டோட பாரதிய பாஸ்டர் சபான்னு ஒண்ணு அவங்க ஊர்ல ஆரம்பிச்சு அதுக்கு தலைவரா ரங்கநாதன் அப்படிங்கிறவரை போட்டிருக்காங்க. தெரிஞ்ச நம்ம ஹீரோயினும் அவங்களோட தாத்தாவும் வள்ளுவன்பேட்டையில இருக்க மொத்த மக்களையும் கூட்டிட்டு போய் போராட்டம் பண்ணி ஒரு கட்டத்துல அந்த ரங்கநாதன்ங்கிறவரை அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க அந்த ஊர்ல இருந்தே. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினும் அவங்களோட தாத்தாவும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்க. அதோட பிளாஷ்பேக் முடியுது. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட தாத்தா வயிறு வலினால டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவரை செக் பண்ண டாக்டரும் எதுக்கும் நீங்க டவுன் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு வாங்கலாம்னு சொல்லி நம்ம தாத்தாவை அனுப்பி வைக்கிறாரு. அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை அவங்களோட பிரான்ச் மேனேஜர் கூப்பிட்டு ஹெட் ஆபீஸ்ல இருந்து ப்ரொமோஷன் லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அதுல உன்னோட பேரையும் சேர்த்திருக்கேன், ப்ரொமோஷன் வந்தா உனக்கு சேலரி வேற கூடும், ஆனா அதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு நீ கொல்கட்டால போய் ஒர்க் பண்ணணும், இன்னொன்னு நீ ப்ரொமோஷனுக்காக ஹிந்தி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி பயந்து சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் கோவத்துல ஹிந்தி எக்ஸாம் எழுதினாதான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னா அப்படி ஒரு ப்ரொமோஷன் எனக்கு தேவையில்லை, நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த சபாவை மூடி அதோட தலைவரான ரங்கநாதனை அந்த ஊரை விட்டே வெளியே அனுப்புனதுக்காக அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோயின் பெருமை சேர்த்துட்டான்னு சொல்லி அவளுக்கு ஒரு அவார்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி இந்த பூமியில பல மொழிகளும் பல கலாச்சாரங்களும் இருக்கு, இது எல்லாத்தையுமே மக்கள் ஒண்ணு கூடி தான் காப்பாத்துறோம், ஆனா இது எல்லாத்தையும் மீறி அவங்க ஹிந்தியை திணிச்சாங்கன்னா நாம அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லணும், என்னன்னா ஹிந்தி தெரியாது போயா அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிளாஷ்பேக் முடிச்சு பிரசன்டா காட்டுறாங்க. இப்போ இவங்க ஊரை விட்டு வெளியேற்றப்பட்ட அந்த ரங்கநாதன் இருக்கார் இல்லையா, அவரு சென்னையில ரொம்ப ஏழ்மையில இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவரு டெல்லியில இருக்க ஹெட் ஆபீஸ்க்கு எப்படியாவது வள்ளுவன்பேட்டையில மூடின அந்த சபாவை திரும்ப திறக்கணும்னு சொல்லி தந்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினோட தாத்தாவும் டாக்டரை பார்த்து டெஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ரிசல்ட் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க வந்திருக்காரு. அந்த ரிப்போர்ட்டை படிச்ச டாக்டரும் நம்ம தாத்தா கிட்ட உங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குன்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான நியூஸை சொல்றாரு. இப்ப நம்ம தாத்தாவும் சோகத்துல வீட்டுக்கு வந்து இந்த கேன்சர் இருக்க விஷயம் தெரிஞ்சதுல இருந்து எதுவும் ஒழுங்கா
சாப்பிடாம ஒழுங்கா தூங்காம இருக்காரு. இதை கவனிச்ச நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அந்த தாத்தா கிட்ட போயிட்டு என்னப்பா ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. தாத்தாவும் தனக்கு கேன்சர் இருக்க விஷயத்த குடும்பத்திட்ட சொல்லிடுறாங்க. குடும்பத்துல இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இப்ப இந்த தாத்தாவும் தனக்கு சாகிறதுக்கு முன்னாடி 3 ஆசைகள் இருக்குன்னு சொல்றாரு. என்னென்ன ஆசைகள்னு பாத்தீங்கன்னா, 1 மெட்ராஸ் புகாரி ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிடணும், 2வது ஆசை எம்ஜிஆர் கூட ஒரு போட்டோ எடுக்கணும், கடைசி ஆசையா என்னோட பேத்தியோட கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றாரு. தாத்தாவோட கடைசி ஆசைகளை கேட்டுட்டு அந்த குடும்பமே நம்ம ஹீரோயினுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம இருக்க நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம தாத்தாக்காக கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. இவரும் நம்மள மாதிரி யோசிக்கிறவராச்சே, பேசாம இவனையே நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு அவங்க கிட்ட நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம ஹீரோயின். ஆனா அவனும் எந்த ஆன்சரும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போறான். அங்க கட் பண்ணா அந்த ரங்கநாதன் இவங்க சபாவோட தமிழ்நாடு தலைவரை பார்த்து என்னோட மனுக்கு டெல்லியில இருந்து ஏதாச்சும் ஆன்சர் வந்துச்சான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவரும் ஏன் நீ வள்ளுவம்பேட்டை சபாலேயே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கடுப்பான ரங்கநாதனோ என்ன ஒரு பொண்ணு அந்த சபால அசிங்கப்படுத்தி இருக்கா, அதுக்கு உங்களால நியாயம் கேட்க முடியல, சீக்கிரமா அந்த சபாவை திறக்கலாம் அப்படின்னா நேரா பிஎம் ஆபீஸுக்கே போயிட்டு அவங்க கிட்டயே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் அந்த தமிழ் செல்வனுங்கிறவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்ட கேள்விக்கு இப்போ இந்த தமிழ் செல்வன் ஓகே சொல்லிட்டாரு. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அந்த தமிழ் செல்வனுங்கிறவர் கூட. இப்ப அவங்க தட்டு மாத்த போகும்போது நம்ம ஹீரோயினும் தமிழ் செல்வனோட அம்மா எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு தமிழ் செல்வனும் நல்ல காரியம் நடக்கும் போது எப்படி விதவையை வச்சுட்டு ஆரம்பிக்க முடியும்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நீ பெரியார் பேச்செல்லாம் கேட்பேன்னு சொன்னியே, நீ ஏன் இந்த மாதிரி யோசிக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு தமிழ் செல்வனும் எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, உங்க அப்பா அம்மா ஏதாச்சும் தப்பா நினைப்பாங்கன்னா ஏன் அம்மாவை உள்ள இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சமாளிக்கிறான். நம்ம ஹீரோயின் முன்ன மட்டும் இந்த மாதிரி முற்போக்கு சிந்தனை உள்ளவனா இருக்கிற மாதிரி நடிச்சுப்பான். இப்போ அவங்க தட்டு மாத்தினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் நீங்க வரதட்சணையா என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் கடுப்பாயிட்ட என்னப்பா பேசுறீங்க, நீங்க வரதட்சணை கொடுத்துதான் கல்யாணம் பண்ணணும்னா இந்த கல்யாணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்து அந்த தமிழ் செல்வன் ஷாக் ஆகுறான். தமிழ் செல்வனோட அம்மாவும் எங்களுக்கு வரதட்சணை எல்லாம் தேவையில்லை, இவனுக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதான்னு சந்தேகத்துல தான் இருந்தோம், இப்ப அவனுக்கு கல்யாணமே நடக்க போகுது, அதுவே போதும்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணா ஒரு நாள் அந்த பேங்க்ல நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ண அலமேலு இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட நம்ம ஹீரோயினும் தமிழ் செல்வனும் ஒரு மெஸ்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அலமேலுவும் தமிழ் செல்வன் கிட்ட ஹீரோயினுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறாங்க, ஆனா ஹிந்தி எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் அந்த ப்ரொமோஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவதான் அதெல்லாம் முடியாது, என்னோட கொள்கை கோட்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கா, அந்த வேலைக்கு மட்டும் அவ போனானா உங்களை விட அவளுக்கு சேலரி அதிகமா கிடைக்கும்னு சொல்றாங்க. இதை கேட்ட தமிழ் செல்வனும் ஆமா கொள்கை கோட்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அலமேலுவும் என்ன தமிழ் செல்வம் உங்களை விட அதிகமா அவ சம்பாதிச்சிருவான்னு சமாளிக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியே இவங்க சாப்பிட்டதுக்கான பில் பே பண்ண போறாங்க. தமிழ் செல்வனும் காசை கொடுக்கறான். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த காசை வாங்கி தமிழ் செல்வன் கிட்டே கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த பில்லை பே பண்றாங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினோட தாத்தாவை செக் பண்ண டாக்டரும் அவருக்கு உடம்பு தேறி இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோயினோட அப்பாவும் கல்யாண வேலை ஆரம்பிச்சதுக்கே உடம்பு தேறி இருக்குன்னா அப்ப கல்யாணத்தை நடத்திட்டா சீக்கிரமா சரியாயிருவாருன்னு நினைக்கிறாரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. என்ன லெட்டர்னு பாத்தீங்கன்னா, அவங்க கதை எழுதிக்கிட்டு இருக்க அந்த பத்திரிகை ஆபீஸ்க்கு கா பாண்டியன், அதாவது காப்பா அப்படிங்கிறவங்க ஆம்பளை இல்ல பொம்பளை அப்படின்னு யாரோ ஒருத்தங்க வள்ளுவம்பேட்டையில இருந்து மொட்டை கடிதாசி போட்டிருக்காங்க போல. நம்ம ஹீரோயினுக்கு தமிழ் செல்வன் மேலதான் சந்தேகம் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க கடைசியா அவன் கிட்ட தான் உண்மையை சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் தமிழ் செல்வனோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட அவனோட புக்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, அவன் பர்த்டேக்கு நான் புக் கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழ் செல்வனோட அம்மாவும் அவனோட ரூம் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அவன் ரூம்ல டேபிள்ல இருந்த ஒரு டைரி எடுத்து வாசிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த டைரியில அவனுக்கு என்னென்ன வன்மை இருந்ததோ அது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கான். அதுல இவங்களுக்கு நிச்சயம் நடந்த அன்னைக்கு அந்த விதவையை வச்சு இவங்க தொட்டு மாத்திட்டாங்களே, கல்யாணம் முடியட்டும் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கான். அதுக்கப்புறமா அடுத்த பக்கத்துல வரதட்சணைனா என்ன, என்னோட வீட்டுக்கு வரதுக்காக நீ கொடுக்க வேண்டிய ஒண்ணு, வாழ்க்கை ஃபுல்லா என் வீட்டுல நீ தங்கிட்டு காசு கொடுக்காம சாப்பாட சாப்பிட நீ கொடுக்கற ஒரு கூலி தான் அது, இதுல உனக்கு என்ன வந்துச்சு, கல்யாணம் முடியட்டும் அப்படின்னு எழுதியிருக்கான். அதுல அடுத்த பக்கத்துல உன்னையே கல்யாணம் பண்ண தெரிஞ்ச எனக்கு நீ சாப்பிட்ட பில்ல கட்ட தெரியாதா, திடீர்னு நீ உன் காசை எடுத்து நீட்டுற, சம்பாதிக்கிற திமிரு இல்லடி உனக்கு, இதுல வேற நீ என்னை விட அதிகமா சம்பாதிச்சேன்னா நான் உனக்கு வேலைக்கார மாதிரி இருந்துட்டு நீ போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே வரணுமா, இது எல்லாத்தையும் என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி அவனோட மொத்த வன்மத்தையுமே அந்த டைரியில எழுதி வச்சிருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த தமிழ் செல்வனோட ரியல் ஃபேஸே தெரிய வருது. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அவங்களோட அண்ணி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க அண்ணியும் கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயினும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்றான். அதுக்கு அவங்களோட அண்ணனும் தாத்தாவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா நீ,
கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் சொல்றாரு. அவன் ஒரு கேவலமானவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது, அதெல்லாம் என்னால முடியாது, கல்யாணம் வேணான்னு நான் சொன்னாதானே தாத்தா வருத்தப்படுவாரு, இதுவே அந்த தமிழ் செல்வனோட வாயால சொல்ல வச்சுட்டா அவனை கண்டிப்பா தாத்தா ஓட விட்டு அடிப்பாரு, அதுக்கப்புறமா நாம நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிக்கலாம்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட அண்ணனும் ஹீரோயின் கிட்ட, நீ பேசாம அந்த ஹிந்தி எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணி உன்னோட ப்ரொமோஷனை வாங்கிரு, அதுக்கப்புறமா உனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சுன்னா அவனே வாலண்டியரா உன்னை வேணான்னு சொல்லிடுவான் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கும் அது சரியா படுது. அதனால அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் மேனேஜரை பார்த்து, எனக்கு ப்ரொமோஷன் வேணும், அதனால அந்த ஹிந்தி எக்ஸாமை நான் எழுதுறேன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க கூட வேலை பார்க்குற அந்த அலமேலுங்கிறவங்க ஹிந்தி கற்றுக் கொடுக்க பார்க்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வரவே மாட்டேங்குது. அங்க கட் பண்ணா இப்போ இந்த தமிழ் செல்வனை நம்ம ஹீரோயின் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவனும் நம்ம ஹீரோயினை தேடி எங்கெல்லாமோ போறான். ஆனா நம்ம ஹீரோயின் எல்லா இடத்துலயுமே அவாய்ட் பண்றாங்க. இப்போ ஹிந்தி எக்ஸாம் எழுத வேண்டிய நாளும் நெருங்கிருச்சு. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா ஹிந்தி தெரியல. இப்போ நம்ம ஹீரோயினோட அண்ணனும், உனக்கு பதிலா ஏன் இன்னொரு ஆளை வச்சு நம்ம ஹிந்தி எக்ஸாம் எழுத செட் பண்ணக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவனை வச்சு நாம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்களோட மேனேஜரை பார்த்து, எனக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்க போகுது, அதனால இந்த ஹிந்தி எக்ஸாம் நம்ம ஊர்ல நடக்கிறதுக்கு முன்னாடி வேற ஊர்ல நடக்கும் இல்லையா, அதுல என்னோட பேரை சேர்த்துருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மேனேஜரும் கண்டிப்பா சேர்க்கிறேன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஹீரோயினோட அண்ணனும் கையில ஒரு கவரை கொண்டு வந்து, உன் மேனேஜர் அந்த பேர் லிஸ்ட்ல ஒன்ன சேர்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த எக்ஸாமை வேற யாராவது ஒருத்தங்களை வச்சு எழுதலாம்னு சொல்லி பிளான் பண்ணி, அந்த பியூன் ஒருத்தன் இருந்தான் இல்லையா, நம்ம ஹீரோயினோட பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனை வச்சு அந்த எக்ஸாமை எழுத வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவை போட்டு, அதுக்குன்னு நம்ம ஹீரோயினோட அண்ணனையும் அவங்க தாத்தா கூட இருக்க ஒரு 2 பேரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. அவங்களும் வரேன்னு சொல்றாங்க. அப்படி நம்ம ஹீரோயினும் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக போறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கே தெரியாம அந்த தமிழ் செல்வன் அவங்கள ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் எக்ஸாம் ஹாலுக்கு போய் ஜன்னல் பக்கமா உட்கார்றாங்க. அவங்க அண்ணன் ரெடி பண்ணி வச்ச அந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் பேப்பரையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த பியூன் கிட்ட கொடுக்குறாங்க. அவனும் அதுல இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு அதுக்கான சரியான ஆன்சர் எல்லாமே எழுதி கொடுக்குறான். அதை இவங்க எடுத்துட்டு வந்து திரும்ப நம்ம ஹீரோயின் கையில கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க எக்ஸாம் எழுதின மாதிரி எக்ஸாம் பேப்பரை கொடுத்துட்டு அங்கிருந்து போறாங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த தமிழ் செல்வன் அங்க ஒழிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா இந்த தமிழ் செல்வன் அவனோட வீட்டுல உட்காந்து டைரி எழுதிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனோட அம்மா வந்து, அந்த பொண்ணு உன் மேல உயிரா இருக்கா, அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்து உன்னோட புக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புக்கை உன் பர்த்டேக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு சொன்னா. இப்பதான் இந்த தமிழ் செல்வனுக்கு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த டைரியை படிச்சிருக்காங்கிற விஷயமே தெரிய வருது. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் இந்த தமிழ் செல்வன் ஒரு மொட்டை கடிதாசியை போஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, எதுவும் தெரியாத மாதிரி நீ எங்க வேணா போ, ஆனா நானும் உன் கூடவே வருவேன்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான நியூஸை கொடுக்குறான். எங்க கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை விட்டுட்டு ஓடி போவான்னு சொல்லி பார்த்தா அவன் கூடவே இருப்பேன்னு சொல்றானே. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அங்க கட் பண்ணா அந்த ரங்கநாதனை, அந்த தமிழ்நாட்டோட தலைவர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் கூப்பிட்டுருக்காரு. வந்து பார்த்தா அங்க நிறைய பண்டலா பேப்பர் இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த ரங்கநாதனும் என்ன இதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவரும், பேங்க் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க, ஸ்டேட்டோட மொத்த ஆன்சர் ஷீட்டுமே இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு மேலிடத்துல இருந்து அந்த வள்ளுவம்பேட்டை சபாவை திறக்க சொல்லிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அந்த வள்ளுவம்பேட்டை பஞ்சாயத்துல நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரோ மொட்டை கடிதாசி எழுதியிருக்கான் அப்படின்னு அதை கொடுக்குறாங்க. அது அந்த ரங்கநாதனும் பிரிச்சு பாக்குறாரு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, உங்களோட சபாவை மூடின ஹீரோயின் அவங்களோட ப்ரொமோஷனுக்காக ஹிந்தி எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த மொட்டை கடிதாசியை போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தமிழ் செல்வன் தான். அங்க கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த தமிழ் செல்வனுக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணிக்கிட்ட, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இருந்தாலும் என்னால நிறுத்த முடியலையேன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அவங்க அண்ணியும், மாப்பிள்ளை இல்லைன்னா கூட இந்த கல்யாணம் நின்னு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் முகூர்த்த நேரம் வந்துருச்சு. ஆனா மாப்பிள்ளை தமிழ் செல்வனை காணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்போ கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அண்ணியும், நாம பேசாம மாப்பிள்ளைய கடத்திட்டா இந்த கல்யாணம் நின்னு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. யாரை வச்சு கடத்தலாம்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த தாத்தாக்கு தெரிஞ்ச 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு கடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நம்ம ஹீரோயினும் அவங்கள கூப்பிட்டு கல்யாண மாப்பிள்ளைய கடத்தணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களும், மாப்பிள்ளைய நீங்க எப்படியாவது வெளியே வர வைங்க, அதுக்கப்புறமா நாங்க கடத்திடுறோம் சொல்றாங்க. எப்படி இவங்க மாப்பிள்ளைய வெளியே வர வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த தமிழ் செல்வனோட அம்மாவும் இவங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க பக்கத்துல வந்து, ஒரு மொட்டை கடிதாசியில அவனை வெளியே வர வைக்கிற மாதிரி எழுதித்தாங்க, நான் அதை கொண்டு அவன் கிட்ட கொடுக்குறேன், அவன் அதை படிச்சுட்டு கண்டிப்பா வெளியே வருவான், அவனை எப்படியாவது தூக்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ணோட வாழ்க்கைய என் பையன் வீணடிக்க விட மாட்டேன், அவனும் அவன் அப்பா மாதிரியே கேவலமான ஜென்மவா தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால நம்ம ஹீரோயினும் ஒரு மொட்டை கடிதாசியை எழுதி கொடுக்குறாங்க. அதை தமிழ் செல்வனோட அம்மாவும் தமிழ் செல்வன் கிட்ட கொடுத்துட்டு, இதை ஒரு ஆள் உன்கிட்ட படிக்க சொன்னதா சொல்லிட்டு போறாங்க. தமிழ் செல்வனும் அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல என்ன எழுதி இருக்குன்னா, ஹீரோயினை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கணும். அவங்கள பத்தி எல்லாத்தையுமே நான் சொல்றதுக்கு ஆவலா இருக்கேன். பக்கத்துல இருக்க சுடுகாட்டுக்கு வாங்க, எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன்னு எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டு அந்த தமிழ் செல்வனும் அந்த மிட் நைட்ல சுடுகாட்டுக்கு போறான். அங்க வச்சு அந்த தாத்தாவோட 2 ஆட்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே தமிழ் செல்வத்தை அங்க இருந்து தூக்கி அவனோட வீட்லயே கை கால கட்டி போட்டுடுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த பக்கத்துல முகூர்த்த நேரம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளைய காணலன்னு சொல்லி எல்லாருமே பதட்டத்துல இருக்காங்க. இந்த டாக்டர், அதாவது தாத்தாவை செக் பண்ணிக்கிட்டு இருந்தாலே ஒரு டாக்டர், அவரும் தாத்தாவை கூப்பிட்டு ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. தாத்தா மாப்பிள்ளைய காணலங்கிற பதட்டத்துல இந்த டாக்டர் என்ன சொல்ல வராருன்னு காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு கட்டத்துல மாப்பிள்ளை வராததுனால கல்யாணம் நின்னு போயிருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இந்த தமிழ் செல்வன் அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டான். மாப்பிள்ளையும் வந்ததுனால இப்ப திரும்ப கல்யாண ஏற்பாடுகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ரங்கநாதன் அங்க வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ப்ரொமோஷன், கல்யாணம் இதெல்லாம் நல்லா நடக்குது இல்ல, உன்னோட ப்ரொமோஷனை பத்தி தாத்தாக்கு தெரியாதுல்லன்னு சொல்லி கேக்குறாரு. இந்த தாத்தாவும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இவன் ஏதோ பிளான் பண்றான் போல அப்படின்னு நினைச்சு அவன் கிட்ட சண்டைக்கு போறாரு. அதுக்கு அந்த ரங்கநாதனும் வள்ளுவம்பேட்டையில சபாவை தொடக்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பஞ்சாயத்துலயும் நோ அப்ஜெக்ஷன் தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நீங்களும் உங்க ஆட்களும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா போதும்னு சொல்றாங்க. அதுக்கு தாத்தாவும் உனக்கு என்ன திறக்கணுமோ திறந்துக்கோ, எங்களால எந்த பிரச்சனையும் உனக்கு வராது, தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க தாத்தாவை பார்த்து ஒன்னு யோசிக்கிறாங்க. தாத்தா எப்பவுமே போராட்டம் தமிழ்னு தான் இருப்பாங்க, ஆனா இப்போ என்னோட கல்யாணத்துக்காக இப்படி மாறிட்டாங்களேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படியே தமிழ் செல்வன் நம்ம ஹீரோயினை தாலி கட்டுறதுக்காக போறான். அதை தடுத்து நிறுத்தி தாலியை தூக்கி போட்ட நம்ம ஹீரோயின் வெளியே ஓடி வந்து அந்த ரங்கநாதனை நிறுத்தி உங்க சபாவை இங்க திறக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. நினைச்சேன் நீ பிரச்சனை பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா ஏதோ ஒரு புண்ணியவான் நீ ஹிந்தி எக்ஸாம் எழுதுனதை எனக்கு மொட்டை கடிதாசி போட்டான். கடைசியா உன்கிட்ட கேக்குறேன், அந்த சபாவை நீ திறக்க விடுவியா மாட்டியான்னு சொல்லி கேக்குறாரு. இதுக்கு நம்ம ஹீரோயினும் அந்த ரங்கநாதன் கிட்ட ஹிந்திய கட்டாயமா கத்துக்கிறத ஊரா போய் திணிக்கிறத நீங்க முதல்ல நிறுத்துங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஊர்க்காரங்களும் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அந்த ரங்கநாதனும் ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவ ஹிந்தி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஆன்சர் ஷீட்டை தூக்கி காட்டுறாரு. இங்க பாருங்க, இவ என்ன மட்டும் இல்ல உங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டா, பணத்தாசை இவளையும் விட்டு வைக்கலன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் என்னோட ப்ரொமோஷனுக்காக மட்டும்தான் நான் அந்த எக்ஸாம் எழுதினேன்னு சொல்றாங்க. அதுக்கு ரங்கநாதனும் ஹிந்தி ஒழிகன்னு சொல்லிட்டு இப்படி ஹிந்தி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கே அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் ஹிந்தி ஒழிகன்னு நான் சொல்லவே இல்லையே, ஹிந்தி திணிப்பை ஒழிக்கணும்னு தானே நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக ஊர் மக்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், என்னோட வேலையை நான் ராஜினாமா பண்ணா கூட எனக்கு பரவாயில்ல, ஆனா நான் காசுக்காகவோ என்னோட பதவிக்காகவோ நான் இதை பண்ணல, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட தமிழ் செல்வனும் ஏமா இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் ஏன் கல்யாணத்தை நிறுத்தினேன்னு உனக்கு தெரியாதுல, இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ, என்னன்னா இந்த தமிழ் செல்வனுக்கு ஆண்மை குறைவு, அதனாலதான் நான் கல்யாணத்தை நிறுத்தினேன்னு சொல்லி மொத்த ஊர் மக்கள் முன்னாடியும் ஒரு பொய்ய சொல்றாங்க. கோவத்துல இந்த தமிழ் செல்வனும் யாருக்கடி ஆண்மை குறைவு, போனா போகட்டும்னு நீ வேலைக்கு போறத பொறுத்துக்கிட்டேன், ப்ரொமோஷன் அது இதுன்னு திரும்பவும் பேசினேன், அதையும் நான் பொறுத்துக்கிட்டு தான் போனேன், அதை மீறி வரதட்சணையை வாங்காம கல்யாணம் பண்ணணும்னு வேற சொன்னேன், அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன், இவ்வளவு படிச்சிருக்கல, படிச்ச திமிரடி உனக்கு அப்படின்னு கோவமா பேசுறான். நம்ம ஹீரோயினும் பேசாம நிறுத்து, உனக்கு ஆண்மை குறைவுதான், நீ எழுதின டைரியை பார்த்தா நல்லா தெரியுது உன் லட்சணம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினோட தாத்தாவும் ஹீரோயின் கிட்ட இப்ப என்னமா உனக்கு ஹிந்தி திணிப்புக்காக நீ போராட்டம் பண்ணணும், அதானே முதல்ல கல்யாணத்தை பண்ணு, அதுக்கப்புறமா நாம போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஹீரோயினும் வீட்டுல இருக்க பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த அநியாயத்தை தட்டி கேட்கறத விட வெளியில நியாயத்துக்காக போறது ரொம்பவே முக்கியம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. இப்ப ஹீரோயினும் வேணான்னு சொன்ன ஹிந்தியை திணிக்கிறதுக்காக மட்டும் தட்டி கேட்கறீங்கல்ல, ஆனா நான் கல்யாணத்தை வேணான்னு சொன்னா மட்டும் ஏன் என்ன கட்டாய படுத்துறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க தாத்தா கிட்ட கோவப்படுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவும் உன்கிட்ட கேட்டுதானமா கல்யாணத்தை முடிவு பண்ணோம், இப்ப வந்து வேணான்னு சொன்னா என்னமா அர்த்தம்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அந்த தமிழ் செல்வம் பேசின எல்லாத்தையுமே நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க, திடீர்னு வந்த திணிப்பு காலகாலமா இருந்த கலாச்சாரமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அதனால இப்ப அவங்க தாத்தாவும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, கேன்சர்ல நான் சாக போறேன் தெரிஞ்சதுனாலதான் இந்த முடிவை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல அந்த டாக்டர் நிப்பாரு. அவரும் தாத்தா உங்களுக்கு கேன்சரே கிடையாது, டெஸ்ட் எடுத்த இடத்துல தப்பா ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த தமிழ் செல்வன் நம்ம ஹீரோயினை பார்த்து என்னோட கண்ணை நீ திறந்துட்ட, இனிமே உனக்காக எப்பவுமே நான் இருப்பேன்னு சொல்றான். அவனோட அம்மாவும் அவன் கண்ணத்திலே ஒரு அடி அடிச்சுட்டு இன்னும் எத்தனை காலத்துக்குடா நீ இப்படி ஏமாத்துவேன்னு சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினும் அந்த கல்யாணத்தை மொத்தமா நிறுத்திடுறாங்க. அப்படியே கல்யாணமும் நின்று போயிருது. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஒருத்தரை மீட் பண்றாங்க. அவரும் அங்க வந்து அந்த காப்பாங்கிற ரைட்டரோட வீடு எங்க இருக்கு, அவரோட தீவிர ரசிகர்னா அப்படின்னு சொல்றாரு. இதுக்காக கேக்குறீங்க நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவரும் அவங்களோட கதை நல்லா இருக்கு, அதை படமா எடுக்கிறதுக்காக அவங்கள பார்த்து பேசணும், அதுக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன்னு சொல்றாரு.
உடனே நம்ம ஹீரோயினும் நான் தான் அந்த காப்பா ரைட்டர், ஒரு ஆணோட பேர்ல இந்நாள் வரைக்குமே கதை எழுதினது நான் தான் சொல்லி அந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்றாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.